தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் நம்ம திரைவம்சத்தில் பார்க்க போற படம் 2.0. எந்திரன் 2010ல் வெளிவந்துச்சு. வர்சூத் சாதனையில மிகப்பெரிய வெற்றி படமாகவும் இந்தியன் சினிமாவிலே ஒரு டெக்னாலஜியை முழுக்க யூஸ் பண்ண ஒரு படமாகவும் சங்கர் தரமான படமாக கொடுத்திருந்தாரு. ரஜினி சங்கர் ரெண்டு பேரும் சேர்ந்தாலே மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமும் மிகப்பெரிய ஒரு வசூல் கலெக்ஷனும் எட்டுன்னு ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கையை இந்த 2.0 பூர்த்தி செஞ்சதா இந்த படம் ரசிகர்களை இழுத்ததான் பார்ப்போம். படத்தோட கதை. படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா அக்ஷய்குமார் ஒரு செல்போன் டவர்ல தூக்கு மாட்டிட்டு செத்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து அந்த நாளில இருந்து தமிழகத்துல செல்போன்கள் எல்லாமே காணா போயிட்டு இருக்கு. இது மாயமானது எப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும் போது டெலிகாம் மினிஸ்டரும் இறந்து போகிறாரு. இதனால அதிர்ச்சியான ஆராய்ச்சி குழு என்ன பண்ணாங்கன்னா சிட்டியை வர வைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணாங்க. அதுக்கப்புறம் சிட்டி எப்படி அக்ஷய்குமாரோட திட்டங்களை முறியடிச்சாரு, கடைசியில என்ன ஆச்சு அப்படின்னு தான் இந்த படத்தோட கதை. அக்ஷய்குமார் பார்த்தீங்கன்னா கெட்டப்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப கொடூரமான பேச வச்சுட்டு ரொம்பவே அழகாக நடிச்சிருக்காரு. படத்தோட கிளாப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா படத்தோட கதை, திரைக்கதை, ஐப்படத்தை விட்டதெல்லாம் சங்கர் இதில் பிடிச்சிட்டாரு. படத்தில் வேலை செஞ்ச அனைத்து டெக்னீஷியனுமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்னங்க, சூப்பர் ஸ்டார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவரோட ஸ்டைலில் இறங்கி கலக்கியிருக்காரு. படத்தில் வரும் சின்ன சின்ன வசனம், மனுஷனுக்கு இப்போ எல்லாமே டிவி சினிமா சாப்பாடு தான், 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்லை அப்படின்னு ரோபோ ரஜினி சொல்றது, இந்த மாதிரி நிறைய சூப்பரான விஷயங்கள்லாம் இந்த படத்துல அமைஞ்சிருக்கு. படத்தோட பல்ப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். படத்துல எல்லாமே லாஜிக் மீறல் தான். சூப்பர் ஸ்டாரோட படம், அதனால மன்னிச்சு விட்டுடலாம். இருந்தாலும் பார்ட் 1ல வந்த ப்ரொஃபசர் போராவோட மகன் நெகட்டிவ் எனர்ஜி வெளியே விடும் காட்சிலாம் ரொம்பவே காதல பூசுத்துற மாதிரியா இருக்கு. அக்ஷய்குமாரோட கேரக்டரை ரொம்பவே கொடூரமாகவும் பயங்கரமாகவும் காட்டிட்டு அவரோட பிளாஷ்பேக்ல ரொம்ப வெகுலியான ஆள் மாதிரி காட்டுறது கொஞ்சம் ஏத்துக்கிற மாதிரி இல்ல. மொத்தத்துல படம் முடிஞ்சு வெளியே வரும்போது இந்த செல்போனை கையில எடுக்கணுமா அப்படின்னு நம்ம நினைக்க வச்சிருக்காரு சங்கர். இப்ப இந்த 2.0வோட பாசிட்டிவ் எனர்ஜி நம்மள 3.0 எப்போ வரும் அப்படின்னு நினைக்க வைக்குது. நமது தமிழ் சினிமா சேனல் வழங்கும் மதிப்பெண் 5க்கு 4. நீங்க இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன மார்க் தருவீங்கன்னு கமெண்ட்ல அடிங்க. மேலும் இது போல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.